நீ சாவை பார்க்கிற, ஆனா நான் உனக்கு என்ன சொல்றேன், சாவுக்கு பிறகான சொர்க்கத்தை பாருன்னு நான் சொல்றேன். நான் எதுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் மூத்தாக்கினேன்? அவங்க எல்லாம் உயிரோடு இருக்க எனக்கு பிடிக்கலையா? அல்லாஹ்வுடைய கேள்வியின் துணி அப்படி. இத கவலைங்கிற அவர் எங்க அனுப்பி வச்சிருக்க? அவர் என்ன தண்ணியில காட்டுக்கு அனுப்பியிருக்கியா? ஐயோ போய் என்ன பாடுபட போறானோ அப்படின்னு கவலைப்படுறதுக்கு எங்க அனுப்பியிருக்க? சொர்க்கத்துக்குடா. பச்சை நிற பறவைகளின் கூட்டுக்குள்ளே அவர்களின் உயிர்களை வைத்து அல்லாஹ் இந்த சொர்க்கத்திற்குள்ளே சுற்றி திரி, நீ விரும்பியதை சாப்பிடு, தங்க கூண்டுகளில் நீ குடியிரு என்று அல்லாஹ் அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கத்திலே வாழ்வதற்காக அல்லாஹ் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீ என்ன போட்டு அழுதுகிட்டு? இந்த அறிவு வந்தா போர்க்களத்தில் கொல்லப்படுறவங்களை நினைச்சு அழுக வருமா, மகிழ்ச்சி வருமா? ஏன் புள்ள போயிட்டான், அந்த பாட்டு வேணா கவலையா இருக்கலாம். ஆனா எங்க போயிட்டான்? உயர்ந்த இடத்துக்கு போயிட்டான், சிறப்பான இடத்துக்கு போயிட்டான், நம்முடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டான். சந்தோஷம் தானே வரணும். இந்த அறிவு கொடுக்கப்பட்டதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உலகமெல்லாம் கவலைப்படுகிற விஷயத்தில் நபிகளார் கவலைப்படல. பாலஸ்தீனத்திலே போராளிகள் இன்றைக்கும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே புலம்பல். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தையின்படி பார்த்தா புலம்ப கூடாது. அவங்க ஷஹீதாகணும்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். சொர்க்கத்துக்கு எடுத்துக்கணும்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். உயர்ந்த ஜன்னத்தை கொடுக்கறக்காண்டி அவங்கள அல்லாஹ் அங்க படுகொலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் மகிழ்ச்சிக்குரிய செய்தி தானே ஒரு முஸ்லிமுக்கு. இந்த மகிழ்ச்சியை எது தந்தது, எது தரும்? அறிவு தரும். அல்லாஹ்வுடைய வேதத்தின் ஞானம் தரும். அந்த ஞானமும் செய்தியும் உங்களுடைய அறிவுல சிந்தனையில இல்லாட்டி உலகம் எதுக்கெல்லாம் கவலைப்படுதோ எல்லாத்துக்கும் நீங்களும் கவலைப்படுவீங்க, துன்பப்படுவீங்க, பதட்டப்படுவீங்க, பயப்படுவீங்க. அதான் அல்லாஹ் ஒரே ஒரு செய்தியை சொன்னான். ஒரு செய்தியை மட்டும், இந்த உரையினுடைய முத்தாய்ப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க மற்றதெல்லாம் நினைவுல வச்சுக்கீங்களோ இல்லையோ அதையெல்லாம் விட்டுருங்க. இந்த ஒரே ஒரு வசனத்தை நினைவுல வைங்க, அதை படிங்க, அதை உள்வாங்குங்க, அதை கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. மொத்த செய்தி இந்த உரையினுடைய சாராம்சமாக அந்த ஒற்றை செய்தியோடு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்திற்கு அனுப்புகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொன்ன செய்தியை சொல்லல அல்லாஹ். ஆதம் நபி உலகத்திற்கு மனித குலம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஆரம்ப நேரத்திலே அல்லாஹ் சொன்ன செய்தி. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், மனிதனின் தேவை, மனிதனின் இயல்பு, மனிதனின் ஓட்டம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் அனைவருக்குமானது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கும் போது எல்லா மனுஷனும் எதை நோக்கி ஓடுவான், அவன் எதை நோக்கி ஓடணும் என்கிற இந்த தலைப்பின் சாராம்சத்தை, மையத்தை முதலாக சொல்லித்தான் ஆதம் நபி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பலாம். என்ன சொன்னா? எல்லா மனுஷனும் அதை தேடி இதை தேடி என்னத்தனமா ஓடுறான். ஆனா நிஜமா அவன் தேடுறது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தான் உண்மையில தேடுறான். அது கிடைச்சா அவனுக்கு போதும் தான். அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்கும் இடையூறா இருக்கிறது